ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச் பார்த்தீங்களா பாஸ். இது உங்க ஃபேவரைட் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். ஆ டேக் 3 இது. ஆக்சுவலி யார கேட்குறீங்களோ 2 தடவ ஸ்டார்ட் பண்ணிட்டு டெக்னாலஜினால நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ண அ நெலம வந்துடுச்சு. ஆனா, ஒரே ஒரு டீமால மட்டும் ரீஸ்டார்ட் பண்ண முடியலைங்க. எவ்வளோ ட்ரை பண்ணாலும். விச் இஸ் சிஎஸ்கே. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து அ அதுலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். சிஎஸ்கே, ஆர்சிபிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஆ, அதான் அதே மாரி வீக் 1ல நடந்த எல்லா ஐபிஎல் மேட்சஸும் அப்படியே லைட்டா ரிவ்யூ பண்ணிட்டு, அந்தந்த டீம்ஸ் எந்தெந்த நிக்குதுன்னு நம்ம பார்ப்போம். பட் ஃபர்ஸ்ட் ஸ்ரீநிதி, ஷீனி நம்ம எல்லோ பிளட் ப்ளீட் ஆயிட்டு இருக்கா உங்களுக்கு? ஆமா. டேக் 3 அப்படிங்கிற மாதிரி இது 3-0 சிஎஸ்கே கரண்ட்லி. ஆம் ஐ மீன் பயங்கர டிசப்பாயின்ட்மென்ட் இன்னைக்கு. லைக் மேட்சஸ் வந்து என்ன சொல்றது? அ தோல்வி, வெற்றி அப்படின்றதெல்லாம் தாண்டி வந்து லைக் சிஎஸ்கே லாஸ்ட் கேம், சிஎஸ்கே ஒன் கேம்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்து தாண்டி, இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அதாவது அ இன்னி மேட்ச் பார்த்தோம்னா வந்துட்டு, அம் இந்த டீம் வந்து ஒரு டர்ன் ஓவர் கூட பண்ணாது அப்படின்றது வந்து இட் ஃபீல்ஸ் லைக் வெரி ஏர்லி. தெல் பி லக்கி டு லைக் பாட்டம்ல ஃபினிஷ் பண்ணலன்னா, வேற யாராவது இவங்களோட மோசமா விளையாடிருக்கணும். இவங்க பாட்டம்ல ஃபினிஷ் பண்ணல அப்டின்னா, அந்த மாரி வந்து லைக் இட்ஸ் த ஃபீலிங் அப்டின்னு. ஒரு 5 ஓவர் 97 இருந்துலாம் யூ நோ இட்ஸ் பவுலிங் இன் எனி ஸ்ட்ரெச். நீங்க ஒரு அமைச்சர் கிரிக்கெட்ல விளையாடினா கூட வந்து 5 ஓவர்ஸ் 97லாம் இஸ் லைக் வெரி புவர் பவுலிங். ஐ நோ பெங்களூர் சின்ன கிரவுண்டு எல்லாமே சொன்னாலுமே வந்துட்டு, இட் ஜஸ்ட் வாஸ் வெரி டிசப்பாயிண்டிங் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரம் அ பவுலிங் பெர்ஸ்பெக்டிவ் இன்னைக்கு. கேன் ஓகே. ஆ ஒரு சிஎஸ்கே ஃபேன் நீங்க. உங்கள்ட்ட அனலிஸ்ட் நான் உங்களுக்கு கேட்குறேன். ஆக்ஷன் டேபிள்லயே பாதி தோத்துட்டாங்களா சிஎஸ்கே? லைக் வென் தே ஹேட் டூ இப்போ ஜடேஜா லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட்ன்னு சொல்றாங்க பிரசாந்த் வீர். You let go of an 18 crore player, you buy a 14 crore player. But I think நான் இதில் அஸ்வினோட இதில் பார்த்துருந்தேன் நினைக்கிறேன். யூ ஆன் த அதர் ஹேண்ட் யூ ஹேவ் அ ஹர்ஷ் டூபே, ஹையஸ்ட் ரன்ஜி விக்கெட் டேக்கர். 4 ஓவரில் லெஸ் தென் 20 ரன்ஸ் கொடுத்து யூனோ விக்கெட் எடுத்து இஸ் bowling amazingly well for SRH. So did they miss a trick in investing too much இந்த டூ என்ன சொல்கிறேன், ரெண்டு அன்கேப் பிளேயர்ஸில் அந்த பிளேயர்ஸ்க்கும் ப்ரெஷர், சிஎஸ்கேக்கும் ப்ரெஷர், நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ப்ராபப்ளி தே குட் ஹவ் இன்வெஸ்டட் இன் சம் அதர் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அந்த சமயத்தில் ஃபார் யூனோ ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸ். Yeah, but இல்லை ஸ்கவுட்டிங் பின்தங்கிடுச்சா இல்ல, இல்ல. சிஎஸ்கே இது? அது வந்து ஸ்டார்ட் ஸ்கவுட்டிங் பிக். நீங்க நீங்க சொல்ற அந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட்ட பிக் பண்ணீங்கன்னா, ஆப்வியஸ்லி நேத்தன் எல்லிஸ் பிக் பண்ணாங்க ஓவர்சீஸ் பவுலர். பட் நேத்தன் எல்லிஸ் இஸ் இன்ஜர்ட். சரி அவருக்கு ரீப்ளேஸ்மென்ட் எடுத்துன்னு வரது வந்து யூ காட் ஸ்பென்சர் ஜான்சன் இஸ் ஆல்ரெடி இன்ஜர்ட். ஸோ இஸ் நாட் ஸ்பென்சர் ஜான்சன் இஸ் நாட் அவைலபிள் அன்டில் ஒரு ஏப்ரல் 20th வரைக்கும். அப்போனா வந்து ஒரு ஹாஃப் தி சீசன் நியர்லி ஆஃப் ஐபிஎல் மிஸ் பண்ண அவர் ஏப்ரல் 20th 21st தான் அவைலபிள் இன்ஜர்ட்லேருந்து வருது. தட்ஸ் ஃபார் நாட் ஷியோர். வந்தார் கூட வந்து அதுலேருந்து தென் லைக் ஃபார் ஹிம் டு கெட் அப் டு ஸ்பீட் ஹாஃப் தி சீசன் முடிஞ்சிருது. ஸோ அந்த ஆக்ஷன் டேபிள்ல மிஸ் பண்ணது தான் அப்படின்றது வந்து லைக் மூவிங் அவே ஃப்ரம் அவங்க பிரசாந்த் அண்ட் கார்த்திக்லேருந்து மூவ் sort of just giving them ஒரு நிமிஷம். ஏன்னா இட்ஸ் நாட் லைக் தி ரெஸ்ட் ஆஃப் தி டீம் பவுலிங் ஆகட்டும் பேட்டிங் ஆகட்டும் தே ஹேவ் பர்ஃபார்ம் டு சே லைக் யங்ஸ்டர்ஸ் மேல வந்து ப்ரெஷர் போடுறதுக்கு அப்படின்றது இட்ஸ் இங்கேயும் வந்து அந்த தப்பு நீங்க சொல்ற அந்த ஆப்ஷன் டேபிள் த செலெக்ஷன் இது இன்னும் கோயிங் ஆன். பட் இஸ் ஆல்சோ யூ ஃபீல் லைக் வேரியஸ் இதுவும் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜேமி ஓவர்டன் நல்லா போட்டாரு. அவர் வந்து லைக் பிளேட் வெரி வெல். செகண்ட் மேட்ச் ஜேமி ஓவர்டனை ட்ராப் பண்ணாங்க. அண்ட் தென் லைக் ஜேமி ஓவர்டன் இஸ் பேக் டுடே. ஸோ சடன்லி தெர் இஸ் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் லைக் இது ஆப்வியஸ்லி யூஸ்வலி வருது தான். ஒரு டீம் தோக்குறது அப்படின்னா வந்து யூ பாயிண்ட் சோ மெனி டிஃப்ரெண்ட் லைக் இது தப்பு அது தப்பு அப்படின்ற மாதிரி நீங்க நிறைய பண்ணலாம். லைக் given to the point of batting wise, Sanju Samson is not என்ன சொல்றது, he is not scoring runs. கேக்வாட் வந்து நீங்க அவுட் ஆனதுலாம் கேஷ் ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் யூ கேன் பிக் ராதர் தன் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்ட்லி தே ஹேட் டு கோ. ஏன்னா அப் அன்டில் த பாயிண்ட் வந்து வி ஆர் ஆல்வேஸ் சேயிங் டாட்ஸ் ஆர்மி அப்படின்னு. ஸோ there's a pivot to move to like young uncapped players, potential. Obviously everybody starts with the நம்ம ரோஹித் சர்மா வந்து இயர்ஸ் பேக் போனனால, விராட் கோலி போனனால அப்போ வந்துட்டு there was always about potential. They delivered. Prashant and like Karthik, whether they will deliver in 5 years, maybe they will deliver. இதே சிஎஸ்கேல இருந்தாங்கன்னா we don't know about it. There are some players actually நம்ம சில பேர்லாம் பார்த்தோம்னா லைக் இந்த சீசன் பார்க்கும்போது ரிஸ்வி
ஆர் துஷார் தேஷ்பாண்டே, சபீர் ரிஸ்வி, துஷார் தேஷ்பாண்டேலாம் வந்து அட்டர் ஃப்ளாப் சிஎஸ்கேல. இப்ப இந்த வீக்ல நீங்க அவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தேர் ஆர் சம் கேம்ஸ் வேர் லைக் இவங்க இவ்ளோ நல்லா போடுறாங்களா? இவங்க நல்லா பேட்டிங் பண்றாங்களா? அப்படின்றது இருக்கு. ஸோ சடன்லி யூ ஃபீல் லைக் பிளேயர்ஸ் ஹூ மூவ்ட் அவுட் ஆஃப் சிஎஸ்கே அண்ட் தென் லைக் பெர்ஃபார்மிங். ஸோ மேபி இட்ஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜ் அவங்க 2 பேரும். பட் ஐ அக்ரி. ஆப்ஷன் டேபிள்ல தேர் சீம்ஸ் டு ஹேவ் பீன் எ மிஸ்டேக். ஸ்பெசிஃபிக்கலி ஐ திங்க் பவுலிங்ல வந்து ஹஸ் பீன் லைக் தேர் இஸ் நோ ஒரு பவுலிங் ஸ்ட்ரென்த்தே இல்ல அப்படின்னு சொல்லலாம். பேங்கர் பவுலிங் ம். ஆக்சுவலி நெறைய விஷயம் நடந்திருக்கு. நான் இப்போ நீங்க சொல்லும்போது தான் எனக்கு தெரிய வருது. லைக் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த நம்பர் 1 ரூட் காஸ். ஒண்ணு அஃப்கோர்ஸ் ஆக்ஷன் டேபிள் சொல்லிட்டோம். 2வது சஞ்சு சாம்சனோட ஃபார்ம் ஆர் சே லேக் ஆஃப் ஃபார்ம். இன்னொன்னு ருத்துராஜ் கைக்வாடோட ஐ திங்க் த கொஸ்டின்ஸ் வில் கம் ஆன் ஹிஸ் லீடர்ஷிப் அ லிட்டில் பிட். ஏன்னா எப்படி பாலர்ஸை யூஸ் பண்றாரு இல்ல அவர்கிட்ட அகைன் கேப்டன் இஸ் ஆஸ் குட் ஆஸ் ஹிஸ் டீம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுவே இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சேப்பாக்ல 6 லாஸஸ் இப்போ போன இதுக்கு முன்னாடி மேட்ச் நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா. விச் இஸ் அஸ்டானிஷிங். ஏன்னா, உங்களுக்கு இன்னொன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, சேப்பாக்கோட நேச்சர் சேஞ்ச் ஆயிடுச்சு. லாஸ்ட் சீசன்லேருந்து பார்த்தீங்கன்னா, சடன்லி அங்கேயும் ஒரு 210, 220 ஸ்கோர்ஸ்லாம் அடிச்சு, அதெல்லாம் சேஸ் பண்ற மாரியான பஞ்சாப் ரொம்ப ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கேவோட. ஐ திங்க் சீரீஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அண்ட் நீங்க இன்னும் லாஸ்ட் நீங்க சொன்னது தான். லைக் யூ ஹேவ் துஷார் தேஷ்பாண்டே, சமீர் ரிஸ்வி லெட்டிங் கோ ஆஃப் த டேலண்ட். நீங்க வந்து யாரில் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ நீங்க அன்லைக் சிஎஸ்கே ரீபில்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லெட்டிங் கோ ஆஃப் த ரைட் டேலண்ட். எஸ்பெஷலி துஷார் தேஷ்பாண்டே வந்து நீங்க பார்க்கும்போது ஐ திங்க் ரைட் நவ் எவ்வளோ 5 கோடி 10 கோடி ஈஸிலி குடுப்பாங்க இப்போ. அந்த மாரி ஒரு டெத் பாலருக்கு இப்போ. So, yeah, I think everything seems to be in disarray. So, last question before we move on to RCB. Is there is there hope? இருக்கா? இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் உங்கள பொறுத்த வரைக்கும்? டெவால் பிரேவிஸ் வந்தே ஆகணும். அத தவிர சொல்லுங்க. இல்ல ஹோப் இருக்கு அப்படின்றது எப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஆரம்பத்துல ப்ரீவியூ பண்ணும்போது சொன்னோம் அதேதான். தேர் இஸ் a ஸ்கோர் பேட்டிங் ஸ்ட்ரென்த் இருக்கு. the batting has to fire. so the batting has to fire and like it's almost going back. அவங்க எல்லாருமே வந்து எப்படின்னா பேட்டிங் ஃபயர் பண்ணா பவுலிங்க்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வரும். கேன் தே ஒரு ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண முடியுமா இல்ல? ஏன்னா இப்ப எனக்கு எப்படி தோன்றதுன்னா வந்துட்டு பவுலிங் வந்து ஃபர்ஸ்ட் போட்டிங் தான் வந்து சிஎஸ்கே போட்டாங்கன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல, நிறைய ரன் போச்சுன்னா இட் பிகம்ஸ் ஹார்ட் டாஸ்க் பேட்டிங்க்கு. ஏன்னா ஒரு பெரிய டார்கெட் சேஸ் பண்றது அப்படின்றது இட்ஸ் நாட் ஆல்வேஸ் ஈஸி. யூனோ ஸோ வெதர் தே ஆர் இன் பொசிஷன் வேர் லைக் ஆல் ஆஃப் தம், சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, கெய்க்வாட், எல்லாரும் டூபே, எல்லாரும் ஒரு மேட்ச்ல ஃபயர் பண்ணணும். அண்ட் தே ஆல் நீட் டு கெட் லைக் பிக் ஸ்கோர் டு லைக் ஒரு 220, 250 நீங்க சொல்ற மாதிரி வந்து அந்த டார்கெட்ஸ் டு கேட்ச் அப் டு தி ரெஸ்ட் ஆஃப் தி ஐபிஎல் நார்மலைசேஷன் இருக்கணும். நம்ம ஒரு அந்த போன இதுல சொன்னால இஸ் 200 த நியூ நார்மல். சிஎஸ்கே மட்டும் தான் வந்து நியூ நார்மலை பண்ணாம வந்துட்டு லைக் தி ஸ்கோரிங் 190s அண்ட் ஒன் வாட் எவர். ஸோ அந்த அந்த மாதிரி வந்து தே ஹாவ் டு லைக் டூ அண்ட் தென் த பவுலிங் கேன் மேபி ஹோல்ட் டைட் அப்படின்றது அதுதான். ஸோ அன்லஸ் அண்ட் அன்டில் த பேட்டிங் ஃபயர் யூ கான்ட் சேஞ்ச் த டீம் நவ். ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் த bowling. அதாவது ஸ்பென்சர் ஜான்சன் வந்ததுக்கு அப்புறமா it is, but I still don't see him as like a banker bowler மாதிரி. So without a banker bowler, mid-table finish பண்றது வந்து even if they turn around, I think mid-table nearly to the playoffs will be a big achievement. That's ம். அதுதான் என்னோட ஃபீலிங். I don't think like எனிதிங் அதர் தென் 8, 9, 10 ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். யா. ஆமா. அகைன் ஐ திங்க் ஒரே ஒரு சின்ன ஹார்ட்னிங் நோட்ல முடிக்கலாம் இத. ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸ் வந்து ஸ்லிப் கேட்ச் குடுத்துட்டு அப்படியே கேட்சிங் பிராக்டிஸ் குடுத்துட்டு அவுட் ஆயிட்டாங்க. பட் ஈவன் டிஸ்பைட் தட்ல ஐ மீன் ஒரு டைம்ல 2 for 10, 3 for 30 ஆனதுக்கு அப்புறம் கூட யூ ஆர் ஏபிள் டு ஸ்கோர் 200 ரன்ஸ். அதே மாதிரி போன மேட்ச் தோத்தா கூட 209 ரன்ஸ் அடிச்சாங்க. ஸோ 210 ஈவன் விக்கெட்ஸ்லாம் போனா கூட அவங்க அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. அந்த 210 இன்னும் 225 ஆக்கணும். பட் ஐ திங்க் த பிகர் ஹோல் நவ் சீம்ஸ் டு பி என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் இன் த பாலிங். Yeah, I mean, ஸோ நீங்க சொல்ற அந்த 210, 200 ஸ்கோர் பண்ணா கூட வந்து ஐ would still temper that by saying இது பெங்களூரு, லம்மாத்தோண்டு வந்து லைக் மேட்ச் பாக்ஸ் சைஸ் கிரவுண்டு. ஸோ யூ கேன் மிஸ் ஹிட்ஸ் 6 போயிட்டு இருக்க கிரவுண்டு மிஸ் ஹிட்ஸ் கூட 6 போவோம். ஸோ இது வந்து நீங்க ஒரு இஃப் யூ ஆர் ஸ்கோரிங் திஸ் இன் அஹமதாபாத்
அந்த பெரிய கிரவுண்ட்லேயே தென் யூ சே ஓ யார் ரியலி லைக் ஓகே 3 for 10லேருந்து 3 for 30லேருந்து 200 போனாங்க அப்படின்னு. ஸோ ஐ திங்க் இட் ஜஸ்ட் ம். there's like and then the other side of the equation is once நீங்க 3 for 30 there is nothing to lose. You just அடிக்க வேண்டியது. இனிமே நான் வந்து லைக் டிஃபென்ஸ் ஆடி லைக் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஸோ அப்போ வந்து லைக் சிக்கா சொல்ற மாதிரி பட்டா பாக்கியம் படாட்டி லேக்கியா அப்படின்ற மாதிரி பேட்டில் பட்டா போகிறது இட்ஸ் கோயிங். ஸோ the top three need to all of them fire at the same time. Like so far only Ayush Matre has fired. Sanju Samson and Ruturaj Gaikwad haven't really done anything. ஸோ அவங்கெல்லாம் வந்து 3 பேர் வந்து பிளஸ் சர்ஃப்ராஸ் கான் அண்ட் கார்த்திக் சர்மா சிவம் துபே எல்லாருமே அடிச்சாதான் வந்துட்டு தெர் இஸ் ஐ திங்க் ஹோப் ஃபார் சிஎஸ்கே. தே ரியலி நீட் டு எனிவே நம்ம வந்து சிஎஸ்கே விட்டுட்டு ஆர்சிபி ஃபோக்கஸ் பண்ணலாம். விராட் கோலி எல்லாமே வந்து டு ஸ்கோர் தட் தே அச்சீவ்ட். ஓகே. ஆர்சிபி ஐ திங்க் 5 பேட்ஸ்மேன் தான் வந்தாங்க, பொழந்தாங்க, போயிட்டாங்க. பட் ஐ திங்க் இட் ஸ்டாண்ட்ஸ் அவுட். அவங்க ஒரே ஒரு காமெண்ட்ரியில் ஒன்று சொன்னார் ஃபேஃப். ஐ திங்க் அதான் ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் சின்ஸ் ஒரு எம்ஐயோட க்ளோரி டேஸ் அந்த 2021க்கு அப்புறம் ஒரு டீமை பார்த்தா தெர் ஆர் நோ ஹோல்ஸ் இன் திஸ் டீம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது. எங்கடா இருக்குது வீக் பாயிண்ட்? இன்ஃபேக்ட் ஜாஷ் ஹேசல்வுட் இல்லை இன்னும். யூ ஹேவ் ஜேக்கப் டஃபீர் செம்மையாக ஃபில் பண்ணிட்டு இருக்கார் அந்த ரோலை. ஸோ ஐ மீன் இவங்க எங்கேருந்து இவங்களை லைக் ஃப்ரம் த டைம் ஈசாலா கப்னா வந்து சொல்லி அதை ஒரு ஜோக்காக மாற்றி அதை ஒரு மீமாக மாற்றுற காலத்துலேருந்து ரைட் ஃப்ரம் த டாப் ஃபில் சால்ட் அவர் அந்த கேகேஆரோட ஃபார்ம் அப்படியே கேரி ஆன் பண்ணுறாரு. அட்லீஸ்ட் அந்த அக்ரெஷனை கேரி ஆன் பண்ணுறாரு. விராட் கோலி ஒரு அகெயின் இட்ஸ் லைக் 3.0 வெர்ஷன். லைக் போஸ்ட் 2024 வேர்ல்ட் கப் அவர் ஒரு தனி ஸ்ட்ரைக் ரேட் அவரது போயிட்டு இருக்கு. 160 to 170 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் அடிக்கிறார் அவர். ஹிஸ் 6 செட்டிங் ஹஸ் கான் அப் இன் த பவர் பிளே. அண்ட் சர்ப்ரைஸ் எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் இல்லை ஆக்சுவலி. இந்த பயங்கரமாக டொமஸ்டிக் இந்த சீசன் போயிருக்கு அவருக்கு. அவங்களோட மெயின் பிக் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வெங்கடேஷ் ஐயர் 7 கோடி போட்டு வாங்கினா கூட ஐ திங்க் தேர் கீப்பிங் தேவ்தத் படிக்கல். அண்ட் அவரை வந்து அவரோட பேட்டிங்கை வந்து என்ன ஞாபகம் வருதுன்னா அந்த 2023 சீசனில் வந்து அஜிங்கியா ரஹானே ஒரு என்ன சொல்கிறது ஒரு மேக் ஓவர் ஆச்சு இல்லைங்களா சிஎஸ்கேக்கு வரும்போது. யாரா இவன் அஜிங்கியா ரஹானே அப்படின்னு நம்பவே முடியல அப்படின்னு. ஸோ ஒரு கிறிஸ்கேல் ரூபத்தில் அஜிங்கியா ரஹானே விளையாடினார். ஸோ இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அ தேவ்தத் படிக்கல் 2.0ன்னு சொல்லலாம். அண்ட் அகெயின் டிம் டேவிட் இன்னைக்கு மேட்சை முடிச்சிட்டாரு. பட் அகெயின் ஜஸ்ட் லுக்கிங் அட் தேர் பேட்டிங் பாலிங்கில் ஸ்பின்னர்ஸ் மேபி குருணால் பாண்டியா அண்ட் சுயஷ் சர்மாவை ப்ரெஷர் போடலாமான்னு யோசிக்கும் போது கூட ஐ திங்க் தே ஹவ் பீன் இன்க்ரெடிபிள். தேர் ஆர் நோ ஹோல்ஸ். ஐ மீன் நம்ம ஷார்ட்டாக வச்சுக்கலாம் ஆர்சிபி இது. ஏன்னா இட் லுக்ஸ் லைக் தே ஆர் த ஸ்ட்ராங் ஃபேவரட்ஸ் அட் திஸ் பாயிண்ட்னு சொல்லலாமா. கேரியிங் ஃபார்வர்ட் அந்த போன சீசனோட கண்டினியூஷன் தான் விளையாடுற மாதிரி இருக்கு. கண்டிப்பா ஓவர்வெல்மிங் ஃபேவரட்ஸ். ஸோ நான் ஐம் ட்ரைங் டு திங்க் பேக். இது வரைக்கும் யாருமே வந்து ஐ டோன்ட் டிஃபெண்டிங் சாம்பியன் வந்து ஆர் பேக் டு பேக் வின்ஸ். ஐ திங்க் எம்ஐ 2021 வந்து நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. 2020 and 2021 ஜெயிச்சாங்க. அண்ட் அந்த 2021 வந்து ஸோ தே ஹேட் அ டீம் ஆஃப் ஆல் இன்டர்நேஷ்னல் ஸ்டார்ஸ் எல்லாரும் ஜெல் பண்ணி விளையாடுற மாதிரியான ஒரு டீம். பாதி இந்தியா டீமே எம்ஐ டீம் தான் இருந்துச்சு. ஒரே ஒரு இதுதான் என்னன்னா வந்து ஐ திங்க் இட்ஸ் அன்ஃபேர் தட் ஆர்சிபி ஆர் பிளேயிங் வித் 5 ஓவர்சீஸ் பிளேயரு. இது நான் வந்து ஐ திங்க் தட்ஸ் பீன் த டாக் ஆஃப் த டவுன். 5வது ஓவர்சீஸ் பிளேயர். ஐ திங்க் அவர் டைரக்டாவே கேட்டார்ல அந்த ஆர்சிபியோட வந்து மிஸ்டர் நாக்ஸ் கேட்டாரு. ஆர்சிபி சோஷியல் மீடியால வந்து ஆனா யாரெல்லாம் யாராவது லிசனர்ஸ் வண்டர் பண்றீங்களா? ஐ திங்க் ஸ்ரீனி வந்து இஸ் டேக்கிங் அ ஷாட் அட் விராட் கோலி லண்டன்ல செட்டில் ஆனதை பத்தி. ஸோ ஆர்சிபி ஓவர்வெல்மிங் ஃபேவரட். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒன்று தான் நான் நம்ம அட்மின்ட்ட பேசியிருந்தேன் இதுக்கு முன்னாடி. அட்மின் அதான் சொன்னார், இன்னைக்கு ஜிதேஷ் சர்மா பேட்டிங்கே பண்ணல. ஜிதேஷ் சர்மா ரொமாரியோ ஷெப்பர்ட்லாம் பேட்டிங்கே பண்ணல. அதுக்கே இந்த நிலைமை. வந்து நீங்க வந்து பெருசா அனுமதிக்கல. லைக் அவருக்கு ஒரு லைஃப் கொடுத்தாங்க. சிவம் துபே வந்து கேட்ச ட்ராப் பண்ணி லைஃப் கொடுத்தாரு. அண்ட் தென் he didn't capture it like 15th over ஸ்டார்டிங்ல டிம் டேவிட் வந்து இல்ல he was a 2 not out of 5 balls. And Rajat Patidar வந்து was on 40 at that point of 15 balls. எண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா நீங்க
ரஜத் பட்டிதார் ஐ திங்க் காட் 48 என்னமோ. டிம் டேவிட் வந்து ஒரு 70 ரன் அடிச்சிருப்பாரு. வெறும் அந்த ம். அடுத்த 20 பால்ல வந்து கிட்டத்தட்ட 68 ரன் டிம் டேவிட். இந்த லாஸ்ட் 20 balls அவுட் ஆஃப் தி 3 ஓவர் 70 ரன்ஸ். அவுட் அந்த ஆஃப் தி 3.3 ஓவர்ஸ் 70 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அவங்க. ஆமா. like யாஹ்! 24 ஆ balls that சரி. the runs he scored like last 5 overs was 97 runs of the last 5. ம். யாஹ்! டெத் ஓவர்ஸ் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு சிஎஸ்கேது. பட் லெட்ஸ் மூவ் ஆன் ஃப்ரம் திஸ் சிஎஸ்கே, ஆர்சிபி, த சதர்ன் டார்பின்னாங்க. பட் யாஹ்! Again, இட் just வாஸ் லைக் அ டட். again, மாஸ்டர் பேட்டிங் பத்தியே பண்ணோம். ஜஸ்ட் ஒரு பாசிங் லைன் தான். புவனேஸ்வர் குமார் becomes like the first fast bowler to take 200 wickets in IPL. So அது வந்து ம். surprising achievement of all the players who played in வந்து புவனேஸ்வர் குமார் வந்து வருவாரு அப்படின்றது வந்து like if you have told first fast bowler to take 200 would have been this thing. But yeah, he is kept himself. SRH விளையாடினப்பவும் சரி, ஆர்சிபியில் விளையாடினப்பவும் சரி, he is like found new ways of நீங்க சொன்ன கோலி 3.0 மாதிரி பேட்டிங் சைடில் ஐ திங்க் he is another one. அவர் வந்து ஒரு அந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டே வந்துருக்காரு. எனிவே மூவிங் ஆன் லைக் யாஹ்! இல்ல எனக்கு ஒரு புடிச்ச ஸ்டாட் அதுல வந்து அவரோடது வந்து ஹி இஸ் த ஹையஸ்ட் அதுல 200 விக்கெட்ஸ்ல 81 விக்கெட்ஸ் வந்து பவர் பிளேல எடுத்திருக்காரு. ஹி இஸ் த ஹையஸ்ட் என்ன சொல்றது பவர் பிளே விக்கெட் டேக்கர்னு சொல்லலாமா? Yeah. அண்ட் அகைன் பவர் பிளேல ஐ திங்க் அவரோட எக்கானமி ஹஸ் பீன் 6.53 ஓவர் த இயர்ஸ். யா லைக் நோ ஐ டோன்ட் நோ. அகைன் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. எஸ்ஆர்ஹெச்க்கு நம்ம அப்படியே ஜம்ப் அடிக்கலாம் அவர் மூலியமா. ஏன் அவரை போட்டாருன்னு தெரியல. அப்புறம் ஷமியை கொண்டு வந்தாங்க, அவரையும் போட்டாங்க. இன்னைக்கு ஷமி வந்து இன்னைக்கு ஒரு ஆல்மோஸ்ட் மேன் ஆஃப் தி மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. எல்எஸ்ஜி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அந்த மேட்சை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் இந்த டீம் பற்றி அடுத்தது நம்ம பேசலாம். எஸ்ஆர்ஹெச் பற்றி பேசணுன்னா ஐ திங்க் மேட்ச் வந்து 11 for 3 in 4 overs அங்கேயே ஆக்சுவலி முடிஞ்சிடுச்சு மேட்ச். அதுக்கப்புறம் இந்த மேட்சை வந்து 20th ஓவர் வரைக்கும் கொண்டு போன ஃபுல் கிரெடிட் வந்து எல்எஸ்ஜியோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் கொடுக்கணும். பாதி அந்த ஸ்ட்ரெஸ்லையும் நான் பாதி கிரெடிட் வந்து இல்லை டிஸ்கிரெடிட் வந்து யாருக்கு கொடுப்பேன்னா அவங்களோட ஓனர் கோயங்கா. அந்த ஓனர் கீழே எவன் விளாடினாலும் அவன் வந்து அடுத்த சீசனில் அவன் கிளம்பிடுவான் கேஎல் ராகுல் மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலி கேஎல் ராகுல் நினச்சி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பா நல்ல டிசிஷன் எடுத்தான்டா, கிளம்பினான்டா அவன். ஏன்னா இன்னைக்கு மட்டும் பந்து தோத்துந்தானே அவனை இன்னைக்கு வச்சு செஞ்சிருப்பான் அவன் கோயங்கா. பட் ஐ மீன் கேஎல் ராகுல் வந்து ஒன்றும் பெருசா டெல்லிக்கு போயிட்டு வந்து ஒன்றும் பண்ணலன்னு வச்சுங்களேன். டக்கு சிங்கிள் ஃபிகர் தான் போயிட்டு இருக்காரு. பட் முகமது ஷமி 4 overs 2 for 9. ஐ மீன் 2 for 9லாம் வந்து 4 ஓவர்ல 9 ரன்னே குடிக்கிறதெல்லாம் அது மெய்டன் ஓவர் போடவும் that's unheard of in like again man of the match வந்து like they would have gone for somebody else. but கண்டிப்பா வந்து அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். நீங்க சொன்ன மாதிரி வந்து இது அங்கேயே தான் வந்து மேட்ச் முடிஞ்சிருக்கு. 4 overs 2 for 9. ஈவன் தோ ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டிலாம் வந்து ஆஃப் செஞ்சுரி அடிச்சாலும் அண்ட் யா இட் ஃபெல்ட் லைக் ரிஷப் பந்துக்கு வந்து ஒரு கோயங்கா பார்ட் பர்சனலி ஃபார் ரிஷப் பந்த். ஏன்னா அவர் வந்து போன சீசன் ஃபுல்லாகவும் ஃபெயிலியர் லைக் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு போனாரு. அண்ட் நம்ம யூஸ்வலி பார்த்ததான் பெரிய அமௌண்ட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து நாட் டெலிவர் பண்ணுறது இல்லை அப்படின்றது வந்து. ஸோ ஃபார் பர்சனலி ஃபார் ரிஷப் பந்த் அது கேப்டன் டு டேக் தம் ஓவர் த லைன். கடைசி ஓவரில் வந்து 9 ரன் தேவை. அதுவும் வந்து 5 பால் ஆச்சு. லைக் ஃபர்ஸ்ட் 2 பால் 4 அடிச்சாரு. அப்புறம் ஒரு 2 டாட் பால் அண்ட் தென் கடைசி 5வது பால் வந்து பவுண்டரி எடுத்து இன்னுமே வந்து ரிஷப் பந்த் வந்து அது நம்பர் 3 அவருக்கு ரைட் பொசிஷனா ஷுட் ஓப்பன். ஐ மீன் எவ்ரிபடி இன் T20 வாண்ட்ஸ் டு ஓப்பன். எத்தனை பேர் தான் ஓப்பன் பண்ண முடியும்னு தெரியல. லைக் எவ்ரி டீம்ல எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ஓப்பன். லைக் கிளியர்லி நீங்க அது சொல்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து அந்த மைண்ட் செட் ஆஃப் ஓப்பன் பண்ணிட்டு வந்து லைக் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல தூக்கி அடிச்சா வந்து யூ கெட் runs, value for runs, and then go after the likes of Abhishek Sharma and Travis Head. அந்த மாடல் வந்து எல்லாருமே வந்து so everybody wants to open. SRH. பட் லெட்ஸ் ஃபினிஷ் ஆஃப் ஆன் எல்எஸ்ஜி. Yeah. நீங்க சொன்னது ஐ திங்க் பந்தோட இன்னிங்ஸ் இன்னைக்கு ஆக்சுவலி வாஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் அவருக்கு. பட் அவர் அவ்வளோ அடிச்சதுக்கு அப்புறம் கூட போன மேட்ச்ல அஃப்கோர்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி ரன் அவுட் ஆயிட்டாரு. பட் போன சீசனும் நம்ம பார்த்தோம்னா கூட ஐ திங்க் அந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹி ஃபீல்ஸ் லைக் ஹீஸ் பிளேயிங் அவரோட அந்த T20 ஃபார்மேட் பிளே ஆஃப் என்னது அந்த அட்டாக்கிங் பிளே வந்து டெஸ்ட் மேட்சுக்கு செட் ஆகுது.
ஆனா T20 ஒரு எந்த ஓவர் டிரைவ்ல போயிட்டு இருக்கோ, அதுல வந்து இட்ஸ் ஃபீல்ஸ் அவர் இன்னும் கேட்ச் அப் தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது. லைக் ஐ கேன் நாட் இமேஜின் ரிஷப் பந்த் இன் இந்தியா T20 ஸ்குவாடுக்கு கிட்ட கூட வர முடியாது. லைக் ஐ ஃபீல் பெக்கிங் ஆர்டர்ல ஒரு காலத்துல ரிஷப் பந்த் வந்து இந்தியாவுக்கு விக்கெட் கீப்பரா இருந்தாரு. 2021 வேர்ல்ட் கப்னு நினைக்கிறேன். இப்போ லெட்ஸ் ஜஸ்ட் டாக் அபவுட் விக்கெட் கீப்பர்ஸ்ல இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன் இவங்க டாப் 2ல இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஐ வுட் புட் ஜிதேஷ் சர்மா இல்ல. அதுக்கப்புறம் த்ருவ் ஜுரேல் அவர் ஒரு மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் விளையாடினாரு. இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் அவர் அண்ட் இன்ஃபேக்ட் சமீர் ரிஸ்வி கூட ஒரு விக்கெட் கீப்பர் தான் இப்போ. இந்த பெக்கிங் ஆர்டர்ல ஐ வில் ஃபீல் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் நம்பர் 5 ஆர் நம்பர் 6ல தான் இருக்காரு இப்போ அவரு. நீங்க வந்து ரிஷப் பந்த் இன் இந்தியா இந்தியா T20 விக்கெட் கீப்பிங். இந்தியாவுக்கு விளையாடின பிளேயர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கனாலும் வந்து நம்பர் 5 தான் யூ வில் ப்ராபபிலி சே. ஸோ நீங்க சொன்ன அந்த ஆர்டர் தான் லைக் பிளேயர்ஸ் ஹூ ஆக்சுவலி பிளே T20 ஆஸ் விக்கெட் கீப்பர் ஃபார் இந்தியா அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலும் வந்து யூ வில் சே இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன், த்ருவ் ஜுரேல் அண்ட் ஆர் ஜிதேஷ் சர்மா, த்ருவ் ஜுரேல் அண்ட் இவரு அண்ட் இத்தனைக்கும் வந்து KL ராகுலும் விக்கெட் கீப்பிங் பண்ணியிருக்காரு T20ல. நம்ம அவர் வந்து லைக் ஓகே இஸ் a பேட்மேன் ஹூ கெப்ட் விக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பியூர் விக்கெட் கீப்பிங் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த 5 பேர் தான் வந்து லைக் இவர் வந்து நம்ம நீங்க ஐ அக்ரி ஒயிட் பால் வந்து ப்ராப்ளி நாட் ஈவன் நம்பர் 5 in terms of that and even ஸோ கொஞ்சம் லக் தான் அது. ஐ திங்க் இன்னைக்கு அந்த லோ ஸ்கோரிங் ஐ திங்க் இந்த 160 170 கேம் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இட் ஃபெல்ட் லைக் ஒரு டெஸ்ட் மேட்ச் ரிஷப் பந்த் தான் இன்னைக்கு விளையாடிருந்தாருங்கிற ஒரு ஃபீலிங். கேபா மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு லாஸ்ட்ல மிட் ஆஃப் மேல அடிக்கும் போது. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 136 தான் ஸ்ட்ரைக் ரேட் இன்னைக்கு, which you think 136 is like yeah on the scale ல பாத்தீங்கன்னா வந்து இப்ப எல்லாருமே வந்து ஒரு 170 180 anything below 150 from ஒரு 2009ல டாப்ல இருந்திருப்பாரு yeah அவர் exactly. மேபி. So ஓகே. பட் LSG how do you feel? I think bowling wise is fine. I think Prince Yadav, Mohammad Shami and Digvesh Rathi I think அவங்க டாப் பெர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க. பட் ஓவரால் அவங்கள பார்த்தா ஐ திங்க் இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் தேர் டாப் ஹெவி. அந்த சேம் லாஸ்ட் இயர் ஃபார்மேட் தான். மிச் மார்ஷ், நிக்லஸ் பூரான் அண்ட் ஐடன் மார்க்ரம் மேல தான் டிபெண்டன்சி இருக்க போகுதுங்கிற ஒரு ஃபீலிங் இந்த so வருது. SRH வந்து ஆன் த அதர் ஹேண்ட் லெட்ஸ் அங்க ஸ்டீர் பண்ணலாம். டிராவிஸ் ஷேக் அண்ட் இஷான் கிஷன். அது தெரில இது மூணுத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் ஒன்று வைக்கணுமான்னு தெரில. டிராவிகேஷன் அப்படின்னு ஒன்று வைக்கணுமான்னு. பட் ஐ ஃபீல் லைக் அந்த பேட்டிங் பாலிங்கை ஸ்ட்ராங் பண்ணுங்கடானா பேட்டிங் இன்னும் டபுள் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்ல. லியம் லிவிங்ஸ்டனை கொண்டு வந்து விச் இஸ் ஃபைன். ஐ திங்க் ஃபைன். ஆனால் பேட்டிங்ல வந்து இவங்க 230 அடிக்கலைன்னா இவங்களால டிஃபெண்ட் பண்றது கஷ்டம். இன்னைக்கு அஃப்கோர்ஸ் இன்னைக்கு பிச்சு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. டீம் கொஞ்சம் மொக்கையா இருந்துச்சு LSG. ஆனா அந்த பாலிங்கை நீங்க பார்க்கும்போது ஒரே ஒரு பாலர் பத்தி நம்ம பேசலாம். நம்ம ஷிவாங் பத்தி நம்ம பேசணும். ஆனா ஓவராலா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்டாக்கிங் பாலர் இவன் வருவான்டா. இப்போ முகமது ஷாமி இருக்காரு, இல்லை ஜேக்கப் டஃபி, ஜாஷ் ஹேசல்வுட், எல்லா டீம்லேயும் ஒரு ஸ்ட்ரைக் பாலர் இருக்காங்க. பும்ரா அவுட்டர்லாம் அவர் ஒரு கிளாஸ் அப்பார்ட். பட் அவரை தவிர கூட ஈவன் CSKல கூட பார்த்தீங்கன்னா ஓகே கலீல், லெட்ஸ் ரிலை ஆன் கலீல் அந்த ஓப்பனிங் ஓவரில் விக்கெட் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாலரும் எனக்கு தெரியல SRHல. கண்டிப்பாக இவன் விக்கெட் டேக்கிங் பாலர் லைக் ஹவு அகெயின் அவங்க ஒரு காரியம் செஞ்சுருக்கணும் 2022 ஆக்ஷனில். ராஷித் கானை ரிட்டைன் பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான் செஞ்சுருக்கணும். அது செய்ய முடியல அவங்களால. பட் யா ஐ திங்க் பாலிங்னாலேயே இவங்க வந்து கண்டிப்பாக 8 9 10ல தான் இருப்பாங்கங்கிற எனக்கு என்னோட கெஸ். பிளே ஆஃப்க்கு இவங்க போகிறது ரொம்ப கஷ்டம். அதே தான் CSK கான்ட் எக்ஸ்பெக்ட் them to score 250. சொன்னது அதே தான் லைக் சதன் இதுல வந்து CSK சொன்னதே தான் இவங்களுக்கும் SRHக்கும். இட்ஸ் ப்ராபப்ளி batting that நீங்க சொன்ன அந்த டாப் 3 they will have to like fire. இல்லைன்னா வந்துட்டு இவங்களும் வந்து ஒரு பெரிய லெவல்ல போக மாட்டாங்க. ஸோ ஓகே மூவிங் ஆன். ஓகே யா டாக்கிங் இங்கேருந்து அப்படியே நம்ம GT வர்சஸ் RR பேசலாமா? பிகாஸ் ஐ திங்க் தட் வாஸ் த மேட்ச் ஆஃப் த டூர்னமெண்ட் ஸோ ஃபார். அகைன் ஓவரால் ஒரு லுக் பேக் அட் த டூர்னமெண்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் பின் லிட்டில் ஒன் சைடடாக தான் இருந்திருக்கு. ஒரு லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போன மாதிரி ஒரு ஈவன் தோ டெக்னிக்கலி லாஸ்ட் ஓவருக்கு போனால் கூட அந்த எப்ஸ் அண்ட் ஃப்ளோஸ் இருக்கிற மேட்ச்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அது ஐ திங்க் GT வர்சஸ் RR தான் இருந்துச்சு. அதுலேயும் ஓகே 2-3 பிளேயர் சொல்லிடுறேன். ஜஸ்ட் ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் அந்த பிளேயர்ஸ் அண்ட் வில் ஸ்டார்ட் வித் துஷார் தேஷ்பாண்டே.
வாட் அன் ஓவர். அண்ட் அதுக்கு முன்னாடி ஓவரை பற்றியும் ஆக்சுவலி நம்ம பேசணும், விச் வாஸ் பை ஜோஃப்ரா ஆர்ச்சர். 2 overs 15 ரன்ஸ். அந்த இடத்துல ராஷித் கான் அண்ட் ரபாடா அவங்க கொண்டு போனது பெரிய விஷயம். ஏன்னா 50 ரன் தேவைப்பட்டது, 7 விக்கெட் டவுன். ஆனால் பட் தே டுக் இட் டு த வயர் அண்ட் அட் தட் பாயிண்ட் 2 overs 15 ரன்ஸ். ராஷித் கான் ஒரு 6-4 முடிச்சிருவாண்டா அப்படின்னு தான் ஒரு ஃபீலிங். வாட் அன் ஓவர் பை ஜோஃப்ரா அண்ட் வாட் அன் ஓவர் பை துஷார் தேஷ்பாண்டே. ஒரு சிம்பிள் எக்ஸிக்யூஷன் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் போடணும் இவனுக்கு, ரஷீத் கானுக்கு ஆஃப் ஸ்டம்பில் போடணுங்கிற ஒரு குறிக்கோளோட போட்டார். So, yeah, especially when they're given நார்மலாக சொன்ன மாதிரி துஷார் தேஷ்பாண்டே வந்து சிஎஸ்கேக்கு விளையாடும் போது அந்த there was there but அந்த இது இல்லை. ஆக்சுவலி இதுவுமே வந்து லைக் இட்ஸ் ஒன் மேட்ச் பட் ஸ்டில் இந்த ஒன் மேட்ச்னா கூட வந்து இட்ஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட். இத்தனைக்கும் ஜோஃப்ரா அந்த ஓவர் போட்டதுனால வந்து தி ஹேட் போடுறது வந்து வாஸ் என்ன சொல்லுது பவுலிங் பர்ஸ்பெக்டிவ் கிவ் நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் அவருக்கு. லைக் போக போக அடுத்த மேட்ச்ல வந்து ஃபார் அவங்களுக்கு வந்து ஆர்ஆருக்கு இட்ஸ் இட்ஸ் குட் பூஸ்ட். இப்போ வந்து ஆர்ஆர் ஆப்வியஸ்லி வந்து நம்பர் 2 அந்த டேபிள். அவங்களோட பவுலிங் சீம்ஸ் டு பி லைக் நீங்கள் சொன்ன அந்த ஆரம்ப விஷயங்கள் வந்து வெதர் ஜோஃப்ரா ஆர்ச்சர், துஷார் தேஷ்பாண்டே, ரவீந்திர ஜடேஜா, தெர் இஸ் ஆர்சிபி லெவலில் வந்து லைக் நோ ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் வந்து தேவ் காட் அ குட் ஸ்ட்ரென்த் ஆஃப் லைக் பேட்டிங் அண்ட் பவுலிங் விச் ஒன்று முக்கியமானது அவங்க ஆக்சுவலி என்ன சேஞ்ச் பண்ணாங்கன்னா, ஆர்ஆர் பேசணும். அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து தீக்ஷனா அண்ட் ஹசரங்கா இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ நவ் தே ஹேவ் ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரவி பிஷ்னோய், டாப் கிளாஸ் இந்தியன் ஸ்பின் டேலண்ட். ரவி பிஷ்னோய் வாஸ் அஃப்கோர்ஸ் த கேம் சேஞ்சர். இதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. அது ஓப்பன் ஆனதுனால தே ஆர் நவ் ஏபிள் டு எம்ப்ளாய் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் நாண்ட்ரே பர்கர். ஸோ டாப் குவாலிட்டி ஓவர்சீஸ் பாலர்ஸ் அண்ட் 2 பேருமே ஐ திங்க் இந்த நம்ம முன்னாடியே பேசணும், இந்த சீசன் வந்து இட் வில் டிபெண்ட் ஆன் ஜோஃப்ரா ஆர்ச்சரால் டெலிவர் பண்ண முடியுமா. அந்த 2020 ஐ திங்க் 2020 சீசன் நினைக்கிறேன் அவங்க ஃபைனல்ஸ் போனது இல்லைங்களா, 2021 நான் இல்லை அந்த ஒரு சீசனில் அந்த ஜோஃப்ரா ஆர்ச்சரில் 80% ஜோஃப்ரா ஆர்ச்சர் வர முடியுமா. அண்ட் ஐ திங்க் எஸ் ஷோனா. அதை தவிர ஐ திங்க் அவரோட என்ன சொல்லுது வைபவ் சூரியவன்ஷியோட என்ட்ரன்ஸ் ஐ திங்க் டாக் ஆஃப் த டவுன் அவர் தான் இருந்திருக்காரு. அதனால தேவர் ஏபிள் டு ரிலீவ் சஞ்சு சாம்சன். அது அவர் இல்லாமல் கூட நம்ம சமாளிக்கலாங்கிற ஒரு தைரியம். அண்ட் இதெல்லாம் தவிர எனக்கு ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா லைக் ஃபுல் ரவுண்டட் பாலிங் அட்டாக் லெட் பை ரியான் பராக், ஹூ சீம்ஸ் லைக் ஸ்ட்ரெஸ் ஆனாரு, எக்ஸ்பிரஷன்லாம் காமிச்சாரு. ஆனால் he looks like a captaincy material. இதை நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, அந்த க்ரூஷியல் அந்த 6-7 ஓவர்ஸ் ஆகும்போது when சாய் சுதர்ஷன் வந்து ஃபுல் ஃப்ளோவில் போகும்போது he was able to give himself that over. அவரால் லெக் ஸ்பின் அண்ட் ஆஃப் ஸ்பின் நம்ம லிவிங்ஸ்டன் மாதிரி போடுவார். ஸோ அவருக்கு ஆஸ் அ பார்ட் டைமர் தனக்கு வந்து அந்த ஓவர் எடுத்துக்கிறது அந்த போடுறதுங்கிறது வந்து that shows the confidence. ஸோ அது அண்ட் தென் இது டெஃபினட் பிளே ஆஃப் டீம்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா சஞ்சு சாம்சனை ரிலீஸ் பண்ணா இந்த த்ருவ் ஜுரேல் வந்து கீப்பிங் அண்ட் இது லைக் ஆல்மோஸ்ட் கேரண்டீட் டு பிளே அண்ட் அவரும் அதே மாதிரி வந்து இந்த மேட்ச் டெலிவர் பண்ணாரு த்ருவ் ஜுரேல் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிகமிங். ஸோ அவங்க வந்து கண்டிப்பா அக்ரி பிளே ஆஃப் பிளேஸ் போகிறது. அதுக்கு வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட் ஜிடி டோட்டலி லைக் ஐ மீன் ஆப்ஸ்லி ஹவ் பீன் மிஸ்ஸிங் சுமன் கில் இந்த மேட்ச்ல விளையாடல. அண்ட் ஐ திங்க் ஜாஸ் பட்லர் ஸ்டில் நாட் டெலிவரிங் த ஹேங் ஓவர் ஆஃப் இதெல்லாம் வந்து லைக் இங்கிலாந்து டீம் T20I ஃபார்ம் அவர். அந்த ஃபார்ம் அந்த ஹேங் ஓவர் அப்படியே இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். ரஷீத் கான் அண்ட் ரபாடாவும் வந்துட்டு பேட்டிங்ல பவுலிங்ல வந்து ஸ்டில் நாட் டெலிவர்ட். 42 ரன் போனார் ரபாடா அண்ட் ரஷீத் கானோ. ஸோ ஜிடி சீம் டு பி கோயிங் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இது மாதிரி எமர்ஜ் ஆன மாதிரி இருக்குல்ல. லைக் அக்ராஸ் தி ஐபிஎல் ஒரு ட்ரெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் த பேலன்ஸ்ட் டீம்ஸ். ஆல்மோஸ்ட் இப்பவே வந்து லைக் தே ஆர் புல்லிங் அவே இன் டு த லைக் யுவர் ஆர்சிபிஸ், அவங்க ராஜஸ்தான் ராயல், ஆர்ஆர் அண்ட் டிசியா பேலன்ஸ் இல்ல பஞ்சாப் எஸ்பெஷலி. பேலன்ஸ்ட் டீம் வந்துட்டு whereas இந்த ஆப்ஷன் ஸ்டார்ட் whether it goes back to everybody இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜில வந்துட்டு அந்த இது லைக் SRH, CSK, குஜராத் there is bowling but the batting is not seem to be firing. பட் நான் அங்க கொஞ்சம் டிஃபர் பண்ணுவேன். ஐ திங்க் 2க்கு 2 மேட்சும் தோத்தாலுமே
ஐ திங்க் இஃப் தெர் இஸ் ஒன் டீம் யாரால என்னோட கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்து பிளே ஆஃப் வருவாங்கங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது வந்து ஐ திங்க் பொட்டென்ஷியல் வைஸ் இஸ் குஜராத், எஸ்பெஷலி ஒன்ஸ் சுப்மன் கில் கம்ஸ் பேக். ஜாஸ் பட்லர் நீங்க பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ஹி லுக்ட் ஓகே. இந்த மேட்ச்ல ஹி ஸ்ட்ரக் அட் 185. ஹி லுக்ட் கான்ஃபிடென்ட். சாய் சுதர்ஷனோட ஃபார்ம், ஐ மீன் ஐ கான்ட் பிலீவ் அவர வந்து ஓடிஐ ஹி லுக்ஸ் லைக் த பில்ட் ஃபார் ஓடிஐ கிரிக்கெட் மாரி இருக்காரு அவரு. ஐ நோ அவர் T20ல 160 அடிக்கிறாரு எல்லாம் இருக்கு. பட் அங்க ஆல்ரெடி நமக்கு வந்து இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ஒரு கியூ ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓப்பனிங்ல. அகைன் ஆயுஷ் மாத்ரே, வைபவ் சூரியவன்ஷி, யசஸ்வி ஜெய்ஸ்வால் அங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால நான் அந்த ஏரியாவுக்கு நான் போவே இல்லை. பட் அவரோட 4 ஹிட்டிங் டேலண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா என்ன சொல்லுது 360 டிகிரி 4 ஹிட்டிங் டேலண்ட் இவருது. ஒரு அப்படியே கட் அடிக்கிறாரு, இந்த பக்கம் அடிச்சு புல் அடிக்கிறாரு, ஸ்லாக் ஸ்வீப் அடிக்கிறாரு. அண்ட் ஒண்ணு கூட ரிஸ்க் டேக்கிங் ஷாட்டாவே இல்ல. சச் அ பிளசன்ட் டு த ஐ சாய் சுதர்ஷன். ஒண்ணே ஒண்ணு டிசப்பாயிண்டிங் கொஞ்சம் என்ன இருக்குன்னா, ஐ திங்க் கிளென் பிலிப்ஸோட அந்த ட்ரான்ஸ்ஃபர், ஐ திங்க் ரத்தர்ஃபோர்ட் ஐ திங்க் இங்க மும்பைக்கு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்க மேபி அவரை வச்சுட்டு கிளென் பிலிப்ஸை மேபி விட்டுருக்கலாம். ஏன்னா கிளென் பிலிப்ஸ் வந்து இது வந்து ஒரு 12-13 மேட்ச் விளையாடி இருக்காரு, அவ்வளோதான் ஐபிஎல்ல. அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் ஆனால் 25. ஸோ அவர் வெளியில நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காரு வேற T20லலாம். பட் ஹி ஹேசன்ட் ஷோன். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர், ராகுல் தெவாத்தியா, ஷாருக் கானோ ஐ நோ பொட்டென்ஷியல் சொல்லிட்டு இருக்கோம், இன்னும் பண்ணல. ராஷித் கான். ஸோ பேட்டிங் இஸ் தேர் டில் நம்பர் 8, நம்பர் 9. பாலர்ஸ் டாப் 5 இன்டர்நேஷ்னல் பாலர்ஸ். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம்னு எனக்கு தோணுது. அன்லைக் அன் SRH ஆர் சிஎஸ்கே, இந்த டீம் மேலே நான் வந்து இன்னும் பெட்ஸை வந்து நான் எடுக்க மாட்டேன். காசை போட்டு நான் வைப்பேனா இவங்க நம்பர் 4ல வந்து டக்கர் கொடுப்பாங்க அப்படின்னு. ஏன்னா நமக்கு என்றைக்குமே டிசி மாதிரி சில டீம்ஸ்லாம் இருக்குது. அவங்க லாஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல்ல எப்படி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் மூவிங் ஆன், டிசி தான். அடுத்த பஞ்சாப் பத்தி பேசலாமா? இல்ல நீங்க ஏதாவது ஃபைனல்? டிசி தான். நீங்க டிசின்னு சொன்னதுனே நம்பர் 3 இப்போதைக்கு அட்லீஸ்ட் நம்பர் 3ல. இன்ஃபேக்ட் தோஸ் வேர் டூ டீம்ஸ் ஐ வாஸ் திங்கிங். டிசி அண்ட் பஞ்சாப் வந்துட்டு அவங்க தான் வந்து லைக் டாப் 4. அதனால தான் ஐ வாஸ் ஹெசிடேட்டிங் அபவுட் ஜிடி. அண்ட் தென் மும்பை, அவங்க நம்ம பேசுவோம், மும்பை ஆர் ஆல்வேஸ் தேர். லைக் அவங்கள வந்து ரைட் ஆஃபே பண்ண முடியாது இன் டர்ம்ஸ் ஆஃப். பட் வி கேன் பிக் டிசி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து லைக் கடைசியா வந்து இன்ஃபேக்ட் டிசி வர்சஸ் எம்ஐ தான் வந்து போன கேம் விச் டிசி கம்ஃபர்டபுளா வின் பண்ணாங்க. டு பி ஆனஸ்ட், லைக் 6 விக்கெட் வின். ஐ திங்க் பாலிங்லேயே வின் பண்ணிட்டாங்க. அக்ஷர் பட்டேலோட கேப்டன்சி ஸ்டுட் அவுட் ஃபார் மீ. ஏன்னா நீங்க பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். முகேஷ் சர்மா செமையா பாலிங் போட்டாரு. 3 ஓவர் அங்க டாப்ல அவர்கிட்ட 2 ஓவர் கொடுத்தாங்க, அப்புறம் எடுத்துட்டாங்க அவரை. அதே அவர் ஆக்சுவலி அவரோட கோட்டா ஃபினிஷ் பண்ணல. பிகாஸ் அந்த இடத்துல மேட்ச் அப் கோசரம் ஐ திங்க் லுங்கா எங்கிடியை கொண்டு வந்தாங்க. அக்ஷர் பட்டேல் தனத்தானாவே கொண்டு வந்தாரு, விக்கெட்டை எடுத்தாரு. அண்ட் ஜஸ்ட் போல்ட் ரைட். அந்த சமயத்தில் எந்த பாலர் வேணுமோ அவரை மட்டும் போட்டாங்க. அட் த சேம் டைம் எம்ஐ வந்து தீபக் சேர் ஆக்சுவலி இன்னும் போட வச்சிருக்கலாம். அவர் வந்து எப்படி இருந்தாலும் டெத்தில் அவருக்கு அவ்வளோ யூஸ் இல்லை. பட் அவரை வந்து 4 ஓவர் கூட போட வச்சிருக்கலாம், ஷமியை போட வச்சிருந்த மாதிரி. ஸோ தே மைட் ஹவ் மிஸ்ட் அ ட்ரிக் தேர் இந்த கேப்டன்சி. பட் ஸோ 2 ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அவங்களோட இதில் ஆக்சுவலி 3 பிளேயர்ஸ். ஒன்று வந்து பாத்தும் நிசங்கா, வாட் அன் இன்ஸ்பைரிங் பிக். நல்ல அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் பாத்தும் நிசங்கா. ஏன்னா ஸ்ரீலங்கா விளையாடும் போது அந்த பாக்கெட் ராக்கெட் அவர் ஆஸ்திரேலியாவை எலிமினேட் பண்ணார். சமீர் ரிஸ்வி அஃப்கோர்ஸ் ஹி ஹாஸ் ஷோன். நீங்கள் அதை பற்றி ஐ திங்க் நீங்கள் இப்போ சொல்லுவீங்க. பட் இன்னொன்று, இவர் அடிக்கல ரன்ஸ் அதிகமாக சோஃபார். பட் அண்ட் ரியலி குட் ட்ரான்ஸ்ஃபர் இவங்களுக்கு வந்து நிதிஷ் ராணா. இஸ் அ சாலிட் நம்பர் 3 ப்ராப்பர் T20. என்ன சொல்றது, T20 ஒரு இன்ஜின் மாதிரி அவர் வருவார். 30-40 ரன் எப்போதுமே கொடுப்பாரு. ஹில் ஹிட் இஸ் ஸ்லாக்ஸ் அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் விளையாட்டு ஃபாஸ்ட்டாக அவுட் ஆகிட்டு போயிடுவார். பட் அண்ட் சமீர் ரிஸ்வி தான் ஐ வாஸ் திங்கிங். லைக் நீங்க சொன்னீங்க வந்துட்டு லைக் பவுலிங்ல வின் பண்ணாங்க. பட் தி பார்ட் 2 for 7 இருந்தாங்க. 7 for 2 டெல்லி. அங்கேருந்து வந்து இப்போ சமீர் ரிஸ்வி டு கம் அண்ட் லைக் ஸ்கோர் 90 ரன் அவர் வந்து அடிச்சுட்டு
இன்ஃபேக்ட் 18 ஓவர்லயே முடிஞ்சிருது. ஸோ யா ஆப்வியஸ்லி 164 அப்படின்றதுனால வந்துட்டு லைக் இட் வாஸ் ஈஸி டு போல். ஐ மீன் நம்ப இது எல்லாமே பேசும்போது வி ஜஸ்ட் ஹேவ் டு லைக் டச் அப் ஆன் ஆல்சோ லைக் ரோஹித் சர்மா. he seems to be in like sublime form. 35 தான் அடிச்சாரோ அப்படின்னாலும் வந்துட்டு பயங்கரம் வந்து லைக் both கோலி அண்ட் ரோஹித் அப்பப்போ keep touching at them. ஒயிட் பால்ல they seem to be like in நல்ல என்ன சொல்றது அந்த டூ ஒரு நல்ல மென்டல் ஸ்பேஸ்ல இருக்காங்க மேபி. எக்ஸாக்ட்லி மென்டல் ஸ்பேஸ் அண்ட் லைக் தே ஆர் ஆல்மோஸ்ட் நோ ப்ரெஷர் கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி லைக் they don't seem to be having the pressure to carry, especially I guess கோலி can especially sticked off the box win IPL win பண்ணணும் அப்படின்ற பாக்ஸ் ஸ்டிக் பண்றதுனால வந்து whether the whole focus is on the I want to win the next World Cup 2027 World Cup அப்படின்றது. But they both are also just touching on Mumbai Indians, Rohit Sharma. Plus இப்போதைக்கு I think Mumbai Indians வந்து even though they are at number 6, நான் சொன்ன மாதிரி வந்து they are always keep it around right off. இன்ஃபேக்ட் வந்து ஹார்திக் பாண்டியா இன்ஜரியாக இல்லை அவர் வந்தாருன்னா and I think எப்பவுமே மும்பை கைண்ட் ஆஃப் ஸ்லோ ஸ்டார்டர்ஸ் அண்ட் as the tournament progresses அவங்க பிக்கப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி ஜிடிஏ வந்ததுன்னா தட் இஸ் ப்ராபபிளி லைக் ராயல் சேலஞ்சர்ஸ், ஆர்ஆர், டெல்லி, பஞ்சாப், மும்பை இந்தியன்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் இந்த 6 பேர் தான் நினைக்கிறேன். மிச்சம் ஆமா 4 டீம்ஸ் ப்ராபபிளி ஆமா. ஸ்ட்ரகிள். அதுல ஆனா லாஸ்ட் 2 டீம் பாக்கி இருக்கு. அதுல ஒரு டீம் வந்து ஐ டோன்ட் திங்க் வி ஹேவ் டு ஸ்பீக் மோர் தென் a minute அவங்கள்ட்ட. கேகேஆர். ஐ திங்க் இட்ஸ் பீன் ஒரு இல்யூஷனரியா இருக்கு அவங்களோட கிரிக்கெட்டை நீங்க பார்த்தீங்கன்னா. லைக் அஃப்கோர்ஸ் அஜிங்கியா ரஹானே அந்த சிஎஸ்கே அஜிங்கியா ரஹானே பண்ணலாமான்னு கேமரூன் கிரீன் ஹசன்ட் லைக் என்ன சொல்றது லிட் அப் த ஐபிஎல். அவங்க ரன்ஸ் அடிக்கிறாங்க ஆனால் அதை டிஃபெண்ட் பண்ண முடியல. வருண் சக்கரவர்த்தி டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வைபவ் அரோரா மேலே ரொம்ப டிபெண்டன்சி இருக்குது தெரியுது. பட் ஓவரால் இட் ஃபீல்ஸ் லைக் ஒரு டீம் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் ஒரு இதில் ஹர்ஷா போக்லே நல்லா சொன்னார். ஐ திங்க் ஒரு டீமை நீங்கள் வந்து எப்படி எடை போடணும்னா அவங்க விளையாடுற ஒரு பிளேயரும் அவன் அந்த லெவலோட ஒரு ஸ்டெப்பு மேலே ஹையர் ரேங்க்ல விளையாடுறான்னா ஒரு லெவல் கீழே விளையாடுறான். இப்போ ஒரு மும்பை மாதிரி ஒரு டீம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ லைக் யூ ஹேவ் சூரியகுமார் யாதவ் அட் நம்பர் 4. இட் ஃபீல்ஸ் லைக் ஒரு நம்பர் 3ல விளையாடுறது நம்பர் 4ல விளையாடுறாரு. இல்லை ராஷித் கான் நம்பர் 9ல வர்றனா இது நம்பர் 6 நம்பர் 8ல விளையாடுறது நம்பர் 9ல விளையாடுறாரு ஜிடி. ஆனால் இதில் மட்டும் கேகேஆரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் அட் நம்பர் 5, ரமன்தீப் அட் நம்பர் 6. இவங்க எல்லாரும் ஒரு லெவல் ஆக்சுவலி அவங்க பொட்டென்ஷியலோட ஒரு லெவல் மேலே தான் விளையாடுறாங்க. ஸோ வித் தட் டெல்ஸ் அந்த டீமோட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் அடி வாங்கிருக்குன்னு. ஸோ லாஸ்ட் இயர் வெங்கடேஷ் ஏரில் பண்ண மிஸ்டேக் இந்த தடவை கேமரூன் கிரீனில் பண்ணிடுறாங்கன்னு தோணுது. லெட்ஸ் ஹோப்ஸ் தேர். பட் லெட்ஸ் ஃபினிஷ் ஆஃப் வித் அனதர் ஃபேவரட்ஸ் சொல்லலாமா? பஞ்சாப். Yeah, I don't know about favorites, but yeah, ஒரு கண்டிப்பா வெல் கிரவுண்டட் டீம். எனக்கு வந்து ஆனால் ரொம்ப பிடிச்சது பஞ்சாப்ல வந்து இஸ் த ஃபேக்ட் தட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் so much of local players. Like when I say local, I don't even mean Indian players. I mean more sort of in and around Punjab. பஞ்சாப் அண்ட் டெல்லி பிளேயர்ஸ். Exactly. And yeah, Ricky Ponting. Shreyas Iyer, obviously like அவரு வந்து again whether he's got என்ன சொல்றது ஒரு ப்ரூவ் பண்ணணும் ஒரு ஹங்கர் வந்து அவர் வந்து T20 வேர்ல்ட் கப்ல பிக் பண்ணல. அண்ட் ஒயிட் பால்லையும் வந்து லைக் ஓடிஐ டீம்லயும் இல்லை. ஸோ கேகேஆர்ல வந்து வின் பண்ணாரு. But then he got moved on. And yeah, so அந்த வகையில் வந்து I feel they might. எனக்கு வந்து I don't know. எனக்கு I have personally still not felt the fact like if they be favorite. I just think RCB seem to be the overwhelming favorites, at least from where I can see. And Rajasthan probably like my second choice at the minute. But yeah, நீங்க சொல்ற மாதிரி வந்து பஞ்சாப் I'm kind of feel like Punjab கண்டிப்பா வந்து will finish in the top 4. பட் இல்லை இப்போ நான் சொன்ன ஃபார்முலா தான் கேகேஆரோட ஃபார்முலா தான் சொல்கிறேன். லுக் அட் நம்பர் 6 அண்ட் லைக் லாஸ்ட் மேட்ச்ல 5 விக்கெட் விழுந்துடுச்சு. யார் விளையாடுறாங்கன்னு பாருங்க. ஸ்டாய்னிஸ் அண்ட் சஷாங்க் சிங் லைக் டாப் டியர் ஃபினிஷர்ஸ்.
ப்ரூவன் ரெக்கார்ட்ஸோட. அதுக்கப்புறம் யார் வரப்போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கோ யான்சன் ஹூஸ் பீன் இன் அ ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் பேட்டிங் பொறுத்தவரைக்கும். ஐ மீன் இட்ஸ் ஃபேசினேட்டிங்கா இருக்கு. பிரியான்ஷ் ஆர்யா அண்ட் நீங்க சொன்னது லோக்கல் டேலண்ட். ஐ திங்க் பிரப்சிம்ரன் சிங் அண்ட் ஒரே ஒரு சேஞ்ச் தான் கொண்டு வந்தாங்க ஆக்ஷன்ல. கூப்பர் கான்லிய கொண்டு வந்துட்டாங்க. அவர் ஆல்ரெடி ஒரு மேட்ச் ஜெயிச்சு குடுத்துட்டாரு. யா அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் டீம் டு வாட்ச் அவுட் ஃபார். Yeah. ஐ But ஐ வந்து ஹோப் அதுதான் அவங்க திருப்பியும் அதுதான் ஃபைனல்ஸ் போனா நல்லா இருக்கும். if நீங்க அவங்கள எடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு there is no what you would call household names like barring Shreyas Iyer. ஓகே மார்க்கஸ் ஸ்டானிஸ் வந்து சொல்லலாம். பட் மத்தவங்கலாம் அந்த கூப்பர் கார்னலி ஆகட்டும், பிரப்சிம்ரன் சிங், பிரியன்ஷ் ஆர்யா ரியல் ஹார்ட் கோர் கிரிக்கெட் ஃபாலோவர்ஸ், ஐபிஎல் ஃபாலோவர்ஸ் அவங்கள தான் தவிர நீங்க ஜெனரலி பிக் பண்ணீங்கன்னா மற்ற டீம்ஸ்ல வந்து இந்த பீப்புள் ஹூ மேட் தேர் நேம்ஸ் பிளேட் ஃபார் இன்டர்நேஷனல் அப்படிலாம் போய் டீம்களுக்கு யாருமே இல்லாம வந்து தே சீம் டு பி லைக் கலெக்டிவா வந்து ஆமா. பண்றாங்க. 4 ஸ்டார்ன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயர், யுஜ்வேந்திர சஹல் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். இவங்க தான் வந்து அவங்க கோர் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம். கூல். ஓகே. ஆல்மோஸ்ட் 10 டீமா முடிச்சுட்டோம். அண்ட் ஐ திங்க் அனதர் வீக் கான். நியூ வீக் கமிங் அப். அதில வந்து அஃப்கோர்ஸ் எந்த மேட்ச் நீங்க இஸ் தேர் அ பர்ட்டிகுலர் மேட்ச் நீங்க வந்து ஆவலா நீங்க எதிர்பார்க்குற மேட்ச் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வீக்ல வந்து எதிர்பார்க்குற மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஆர் எம்ஐ தட் வில் பி என்னன்னு ஆர்ஆர் ஆர்சிபி நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து 10th அன்னைக்கு வந்து ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி அது வந்து வில் பி லைக் ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்து அட்லீஸ்ட் தோஸ் டூ ஆர் சீம் டு பி என்னோட ஃபேவரட்ஸ். ஆர்சிபி ஓவர்வெல்மிங் அண்ட் ஆர்ஆர் செகண்ட். ஸோ இட் பி இன்ட்ரெஸ்டிங் டு சி லைக் அவங்க 2 பேரும் எப்படி மேட்ச் அப் ஆறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆர். That will be an interesting one to look forward to. நான் ஆக்சுவலி எதிர்பார்க்கறது வந்து ஒன்று வந்து மும்பை வர்சஸ் ஆர்சிபி அட் வாங்கடே. அது என்றைக்கும் ஒரு கோலி வர்சஸ் ரோஹித் ஃபேன்ஸோட கிளாஷ் ஆகும். ஸோ பும்ரா பாலிங் டு கோலி வந்து இட்ஸ் லைக் சம்திங் டு ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட் டு. அதே மாதிரி இன்னொன்று வந்து அஃப்கோர்ஸ் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் பஞ்சாப். ஸோ இஃப் தேட் அந்த இட்ஸ் லைக் பேட்டில் ஆஃப் த டாப் ஆர்டர்ஸ் அது. இஃப் டிராவிஸ் ஷேக் மட்டும் அடிக்க ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் இயர் வந்து 245 அடிச்சுட்டு 245 சேஸ் பண்ணாங்க எஸ்ஆர்ஹெச். ஸோ ஐ திங்க் தோஸ் டூ அண்ட் ரெண்டுமே ஐ திங்க் சண்டே மேட்சஸ் அது. பட் பார்க்கலாம் எப்படி போகிறதுன்னு. அண்ட் இது வரைக்கும் நாங்கள் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் ஆடியோ பிளாட்ஃபார்மில் நீங்கள் எங்களை எல்லா இடத்துலையும் கேட்கலாம். அண்ட் யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், என்கரேஜிங்காக இருக்கும் ஃபேமிலியில் சேர்ந்தீங்கன்னா. பட் அது வரைக்கும் கேட்டுகிட்டே இருங்க. வாரம் மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்.